5 லட்சம் பெண்களை திரட்டி டாஸ்மார்க்கை இழுத்து மூடு அப்படின்னு நாங்கள் மாநாடு நடத்த போகிறோம். இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி 10 லட்சம் இளைஞர்களை அழைத்து வெல்லும் ஜனநாயகம்ன்ற மாநாடு நடத்தினோம் திருச்சியில். அதுக்கு முன்னாடி கொரோனாவுக்கு முன்னாடி ஒரு மாநாடு நடத்தினோம், தேசம் காப்போம்ன்ற மாநாடு நடத்தினோம். அதுக்கு முன்னாடி பாண்டிச்சேரியில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்று மாநாடு நடத்தினோம். இப்போ மக்களை பாதுகாக்கணும், மதுவை ஒழிக்க வேண்டும், மக்களை பாதுகாக்க வேண்டும் அப்படின்ற ஒரு முழக்கத்தோட நாங்கள் பெண்களை திரட்டினோம். ஏன்னா இதில் அதிகமாக பாதிக்கிறது பெண்கள் தானே. நீங்கள் பாட்டு நல்லா போட்டு கோட்டை அடிச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக போயிடுவீங்க. ஆனால் வீட்டில் மனைவி தானே பிரச்சனை, குடும்பத்தான பிரச்சனை. நிறைய பேர் இப்போ இந்த தண்ணி அடிக்கிறதுனால பிள்ளை பார்க்க முடியாமல் இருக்கிறாங்களாம். அது வேறு இப்போ செய்தி கிடைக்குதுங்க, தரவு கிடைக்குது. அவ்வளோ மோசமானது. ஏன் நீ குடிக்கிற? இப்போ வெளிநாட்டில் நம்ம போனால் வந்தால் இருந்தோம் பார்த்தோம்ங்க, அங்கெல்லாம் கூட ஒரு நல்ல குவாலிட்டியான மதுபானங்கள் கிடைக்கும் போது இங்கே எதையோ கலக்கிறாங்க. எல்லாம் அரசியல்வாதி தானே வச்சுருக்கிறாங்க ஃபேக்ட்ரி பூராமே.